ஃபைனலாக யமஹாவோட XSR மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிங்கிள் சிலிண்டர் இல்லைங்க, ட்வின் சிலிண்டர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, XSR 700 பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யமஹாவை பொறுத்த வரைக்கும். இந்த XSR 700 பொறுத்த வரைக்கும் 8 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த XSR மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டேஜ் ரெட்ரோ லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான 700cc மாடல். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிடேஜ் மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வருஷமாக நம்ம எல்லாருமே XSR 155 எப்போ லான்ச் பண்ணுவாங்க, XSR 125 லான்ச் பண்ணுவாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இப்போ இந்தியாவில் ஃபைனலாக உங்களுக்கு எதுக்கு 125 150 உங்களுக்கு 700cc அதுவும் பேரலல் ட்வின் சிலிண்டரில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு XSR 700 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த 2025 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வின் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் லிக்விட் கூல்டு DOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 689cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்க போகுது. 75 ஹார்ஸ் பவரும் 68 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டியூல் டிஸ்க் ஹைட்ராலிக் பிரேக்கும் ரியரில் சிங்கிள் டிஸ்க் ஹைட்ராலிக் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கண்டிப்பாக இந்த பைக்கில் இருக்குது. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ஸ்விங்காமோட மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த XSR மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட லென்த் அண்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 186 கிலோகிராம் வெயிட்டும் 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 140 mm வந்து இருக்கு. டெஃபினட்டாக இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான பைக். ஏன் நான் பெஸ்ட்டான பைக் அப்படின்னு சொல்கிறேன்னா, குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR 650F அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவாசக்கியோட 6N அப்படிங்கிற நிறைய பைக்கு வந்து ரைவலாக இந்த மாடல் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து உங்களுக்கு MT-07ஓட ஒரு வெர்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் XSR 700 பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதோட இன்ஜின் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த XSR 700 பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியான ஒரு பைக்காக இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் உங்களுக்கு நல்ல வைடான ரேடியர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 17 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ரெட்ரோ ரோட்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ஹெரிடேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான அந்த ஒரு டிசைன் அப்படிங்கிறது சர்க்குலரான LED ஹெட்லைட்ஸ் கொடுக்க போகிறாங்க. LED டெய்லைட், LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சீட்டும் வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ஒரு சீட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட சேசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான சேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக யமஹா கிட்ட இருந்து இந்த 2025 நம்ம XSR 700 எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, XSRல 125 கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் யமஹா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்ல உங்களுக்கு லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே LEDல வரப்போகுது. அண்ட் இதுல உங்களுக்கு பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்டா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு கிராப் ரயில்ஸ், இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் இந்த பைக்கோட கலர்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்க போதுங்க. டியூல் டோன் கலர்ஸ் வந்து நிறைய கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் க்ரீன் இருக்குது, அப்புறம் மெட்டல் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் யமஹாவோட ஐகானிக் கலரான அந்த ஒரு ப்ளூ கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு 3 கலர்ஸில் தான் குளோபல் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். டியூல் டோன் கலர்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த யமஹா கிட்ட இருந்து இந்த வருஷம் இந்த 700 XSR மாடலை எதிர்பார்க்கலாம். அதாவது ட்வின் சிலிண்டர் பைக் 8 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில். இது இல்லாமல் உங்களுக்கு 125cc அண்ட் 150cc XSR மாடலும் அப்கமிங்கில் இந்தியாவில் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்தியாவில் 1 by 1 கொஞ்சம் லேட்டாக ஆனால் கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறோம் XSR மாடல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ XSR வந்து ஒரு ரெட்ரோ இன்ஸ்பயர்டு டிசைனுங்க. ஸோ உங்களுக்கு கிளாசிக் 70s இருந்த மாதிரியான அந்த ஒரு டிசைன் வந்து இருக்கும். இந்த XSR 700 பார்த்தீங்க அப்படின்னா 70s XS 650 அப்படிங்கிற பைக்கோட சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பாடி ஒர்க்ஸ் எல்லாமே ரெட்ரோ ஃபீல்டில் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த பைக் வந்து என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த பைக் பிடிக்குமா, இல்லை XSR மாடல்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.